ஆக்டர் ஜெயம் ரவி டைவர்ஸ் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் வேற ஒரு பெண்ணோட ரிலேஷன்ஷிப்ல இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் டைவர்ஸ் செய்தி அப்பவே வந்துச்சு. ஆனா இன்னுமே அவருக்கு டைவர்ஸ் கிடைக்காத நிலைமையில ஐசரி கணேஷ் வீட்டு கல்யாணத்துக்கு தன்னுடைய நண்பர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த கெனிஷா அவர்கள் கூட ஒரே மாதிரியான உடை அணிந்து போயிருக்காரு. இப்போ அவர் கூட தான் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வெளிவந்ததுக்கு அப்புறமா ஆர்த்தி தன்னுடைய சோஷியல் மீடியா பக்கத்துல கோபமா ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருக்காங்க. எல்லாரும் ஏன் மேல மட்டும்தான் ரொம்பவும் குறை சொல்றாங்க. நான் இத்தனை நாட்களா ரொம்ப அமைதியா இருந்தது என்னுடைய பசங்களுக்காக தான். நான் ரொம்பவுமே அமைதியா இருந்தேன். என்னுடைய பசங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனா ரவி எந்த ஒரு காரணமும் சொல்லாம பிரிஞ்சதுக்கு என்ன காரணம்னு சொல்லாமயே இத்தனை நாளா இருக்காரு. அது மட்டும் இல்லாம நாங்க இருக்கக்கூடிய வீட்டை கூட அவரு காலி பண்ண சொல்லிட்டாரு. ஆனா இதெல்லாம் கேட்காம நீங்க என்ன மட்டும் தான் பணத்தாசை பிடிச்சவ அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க அப்படின்னு ரொம்பவுமே கோபமா ரவி மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளையும் வச்சிருந்தாங்க. முதல் தடவையா இதுக்கு பதில் தர வகையில கெனிஷா ஆங்கிரியான ரிப்ளையை கொடுத்துருக்காங்க. எப்பயுமே பசங்க ரொம்பவே அமைதியா ஹெட் வெயிட் இல்லாத பெண்களை மட்டும்தான் சூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கெனிஷாவுக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் கிட்ட இருந்து மெசேஜ் வருதுன்னும் அந்த மெசேஜில் ஒரு மெசேஜ் ரொம்பவுமே எனக்கு மனதுக்கு ஆழமாக பதிஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு ரிப்ளை பண்ணியிருக்காங்க. அதில் அந்த ரசிகர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீங்கள் ரொம்பவுமே நல்லவங்க, உங்களுடைய நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்கும். ஆர்த்தி எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஹெட் வெயிட்டாக இருக்கக்கூடிய அவங்களுக்கு நீங்கள் எந்த ஒரு குறையும் நீங்கள் வைக்கல. நீங்கள் ஸ்ட்ராங்காக இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் அந்த மெசேஜ் தான் இப்போ ரொம்பவுமே வைரல் ஆகிட்டு இருக்கு. ரொம்பவும் ஆங்கிரியான ரிப்ளையை கொடுத்துருக்காங்க கெனிஷா.